Happy morning, all. Happy morning. Good morning. Happy morning. Good morning. Good morning. Happy morning, Vidri. Happy morning. Happy morning. Super, super. Thank you so much. On time join பண்ணதுக்கு சூப்பர். ஸோ வழக்கம் போல நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பழசெல்லாம் ரீகால் பண்ணிடலாம். நம்ம மெயினா அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது எதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா, நம்ம சாய்ஸா பிசினஸ்ங்கிறது நம்ம சாய்ஸா இல்ல அது நம்ம என்விரான்மெண்ட் இல்ல இன்னும் சொல்ல போனா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த ஒரு பர்பஸா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ யூனிவர்ஸ் தான் இந்த பிசினஸ்ல நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அந்த பிசினஸ்ல நம்ம கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு யூனிவர்ஸ் ஒரு காரணம் வச்சிருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த தேடல தான் நம்ம இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 days we are completely looking into purpose of life and purpose of business. பர்பஸ் ஆஃப் லைஃபும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிவர்ஸ்ல நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்த்தோம். பிரெயின் நியூரான்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நியூரான்ஸ் ஒண்ணுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது, அதே மாதிரி தான் கேலக்ஸி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நம்ம டிஎன்ஏக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ், அதே மாதிரி நம்ம ஐக்கு யூனிவர்ஸ்ல ஒரு கிராப் நெபுலா அப்படிங்கிற ஒரு போர்ஷன் அதுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம ஐ மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம பிரெயின் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்ஸ்லயும் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு லிவிங் திங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ்க்கு உயிர் இருக்கானா? கண்டிப்பா உயிர் இருக்கு. நம்ம யூனிவர்ஸ் தான், ஒரு பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் தான். நமக்கு உயிர் இருக்குன்னா யூனிவர்ஸ்க்கு உயிர் இருக்குதான். இது ரொம்ப அடிப்படையானது. இந்த அடிப்படையான விஷயம் சயின்ஸுக்கு ஏன் பிடிபடலன்னு தெரியல. பட் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் யூனிவர்ஸ வந்து உயிர் இருக்கிற ஒரு இறைவனா பார்த்தாங்க. யூனிவர்ஸ வந்து அண்டம் பேரண்டம்னு அதை பத்தி நிறைய வந்து பேசியிருக்காங்க. இதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா சயின்ஸ் வந்து இதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து உயிருள்ள ஒரு ஆக்டிங் திங் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. இத வாலஸ் வால்ட்ன்னு சொல்லி ஒரு ஆத்தர் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவர் வந்து சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற ஒரு புக்ல இதை பத்தி கிளியரா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ, ஏக்யூ பத்தி ரிலேஷன்ஷிப் நம்ம கிளியரா பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஏக்யூ வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். அட்வர்சிட்டி கோசன்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு சிக்கல் வந்தாலும், எவ்வளவு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாலும் நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், அதுக்கு எது நமக்கு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த அட்வர்சிட்டி கோசன்ட் முக்கியமா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்னா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் நம்ம பார்த்தோம். வணக்கம் 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 சொல்லுங்க. இந்த வேலை சொன்ன கோட்டை மறுபடியும் சொல்லுங்க. நான் அந்த புக்கு படிச்சுட்டேன். மறுபடியும் ஞாபகம். அட்வர்சிட்டி கோசன்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அட்வர்சிட்டி கோசன்ட் அதிகமாகிறதுக்கு நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பர்பஸ் ஆஃப் லைஃப் அண்ட் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரெண்டுமே. டைப் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா டைப் பண்ணுங்க. பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு அதை நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இந்த கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, டன்னு டைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலைன்னா இதுல ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம செஷன்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாட் ஆர் த டாப் 5 திங்ஸ் யூ லவ் டு டூ, இதை நம்ம வந்து லாஸ்ட் செஷன் நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது போக 10 கொஸ்டின்ஸ். அந்த 10 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் எழுதிருக்கீங்க? ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணுங்க. இல்ல அதுல குறைவா எழுதிருக்கீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எத்தனை கொஸ்டின்ஸ், இப்போ 7 8 எத்தனை கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆன்சர் எழுதிருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம இதுக்கான கேள்விகள் நம்மளை நம்ம கேட்கும் போது நம்ம இதுவரைக்கும் அறியாத ஒரு பர்சனை வந்து நம்ம சந்திச்சிருப்போம் நேத்து. நம்மளா இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி, நமக்கு இவ்வளவு ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்கிற விஷயங்கள், நம்ம லைஃப்ல எதை வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புது வியூ, நம்ம இன்டர்னலா நிறைய டிராவல் ஆயிருப்போம் நேத்து. யாரெல்லாம் அதை ஃபீல் பண்றீங்க? இன்டர்னலா நிறைய டிராவல் ஆனவங்க ஐன்னு டைப் பண்ணுங்க. இன்டர்னலா நான் நிறைய என்னையே நான் புதுசா கத்துக்கிட்டேன், இது ஒரு புது ஃபீலிங்கா இருந்தது அப்படின்னு நினைச்சா ஐன்னு டைப் பண்ணுங்க. சூப்பர். இந்த எக்ஸசைஸ் நான் வந்து 2020ல நான் பண்ணேன் ஆக்சுவலா. அப்போ வந்து எனக்கு இது ரொம்ப புதுசா தான் இருந்துச்சு. பட் அப்பவும் எனக்கு கிளாரிட்டி 100% கிடைக்கல. எனக்கு கிளாரிட்டி வந்து 2023ல தான் கிடைச்சது. 3 வருஷம் ஆச்சு இந்த கிளாரிட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் சரியான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. ஆனா சரியான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் இது ஒரு ஃபாக் மாதிரி தான் இருக்கும். ஒரு பனிப்படர்ந்த மாதிரியான ஒரு சூழல். நமக்கு வந்து தெளிவான ஒரு பிம்பம் கிடைக்காது நமக்கு. யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணீங்க? எனக்கு தெளிவான பிம்பம் கிடைக்கல, ஃபாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஃப்ன்னு டைப் பண்ணுங்க. எஃப் ஃபார் ஃபாக். ஒரு ஃபாக் மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு பார்வை, நமக்கு தெளிவா கிடைக்காத மாதிரியான ஒரு நிலை. இது என்னன்னா, இது முக்கியமான விஷயம். நிறைய பேர் குழம்பிக்க வேண்டாம். சரியா போயிட்டு இருக்குமா அப்படிங்கறது யோசிக்க வேண்டாம். சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த ஃபாக். நம்ம ஏற்கனவே நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். லேர்னிங்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, லேர்னிங்ல முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, எம்ப்டி த கப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, புதுசா ஏதாவது லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம கப் ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா இருக்கிற கப்ல மறுபடியும் ஊத்த முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம கப்ப ஊத்திரணும் கீழ. ஏற்கனவே நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருந்தத கீழ ஊத்திரணும். கீழ ஊத்திட்டு கப்ப எம்ப்டியா வைக்கும்போது நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க அ தனியா உட்கார்ந்து உங்கள நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த எம்ப்டியிங் த கப் வந்து உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க பழசெல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உள்ள போடும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே வந்த ரிசல்ட்ஸ் தான் வரும். புதுசா ஏதாவது சாதிக்கணும்னா, புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? லேர்ன், எல்ன்னு டைப் பண்ணுங்க. எல் ஃபார் லேர்ன்னு டைப் பண்ணுங்க. புதுசா ஏதாவது சாதிக்கணும்னா, புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும். நம்ம பழசையே வந்து பழைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்ட விஷயங்களே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம புதுசா சாதிக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. புதுசு புதுசா சாதிச்சுட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுக்க. அப்ப வாழ்க்கை முழுக்க லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். லேர்னிங் வந்து முடியவே முடியாது. நம்ம ஃபார்முலா உட்கார்ந்து கத்துக்கிறோமா இல்லையாங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க வாழ்க்கை முழுக்க வயசானவங்க கூட குழந்தைகிட்ட கூட லேர்ன் பண்ணிக்குவாங்க. பாட்டி தாத்தா கூட பேரன் பேத்தி கிட்ட லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த லேர்னிங். ஆனா இத வந்து கான்சியஸா பண்ணும்போது நம்ம லேர்னிங் பெருசா இருக்கும். நம்ம எதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை லேர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த லேர்னிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி நம்மளும் பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான். நமக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்கா போட்டு தான் வச்சு அனுப்பியிருக்காங்க. மனிதன்கிறவன் லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். நீங்க அது புடிச்சு உங்களுக்கு லேர்ன் பண்றது புடிச்சாலும் சரி, புடிக்கலைனாலும் சரி, நீங்க லேர்ன் பண்ணியே தான் ஆகணும். கட்டாயம். அது வேற வழியே இல்ல. அப்ப இத ஏன் புடிச்சு செய்யக்கூடாது? அதே சமயத்துல நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டே தான் ஆகணும் வாழ்றதுக்காக. ஆனா புடிச்ச மாதிரியான சமையல் பண்ணி, புடிச்ச மாதிரியான உணவுகள் சாப்பிடுறோமா இல்லையா? யார் வந்து அ எனக்கு புடிச்ச உணவு, சுவையான உணவு தேடி தேடி சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கும்னு யார் சொல்றீங்க? மீனு டைப் பண்ணுங்க. அதேதான். புடிச்ச விஷயங்கள் தேடி தேடி கத்துக்குவோமே!
எது எது நம்மளை வளர்க்குமோ அதை தேடி தேடி கத்துக்கிட்டோம்னா இந்த கற்றல் அப்படிங்கிற ஒரு கேப் நமக்கு வந்து நமக்கும் ஒண்ணு உருவாக்கியாச்சு. கற்றல் கண்டிப்பா நமக்கு வேணும், லேர்னிங் கண்டிப்பா வேணும்னு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தான் அனுப்பியிருக்கு. இயற்கைன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் தான் கடவுள்னே சொல்லியிருக்காங்க. சிவன் தான் அந்த பிரபஞ்சம்னு சொல்றாங்க. இது அவங்க அவங்க நம்பிக்கைக்கு உட்பட்டது. ஸோ இப்ப இந்த கற்றல் வந்து கட்டாயம் நமக்கு இருக்கணும்னா அதை நம்ம கான்சியஸா நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக எடுத்துக்கணும். இந்த கான்சியஸா இந்த எஃபர்ட் போடும்போது நமக்கு தெளிவு பிறக்கும். நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாகும். நம்ம எதுக்காக ஒவ்வொன்றும் செய்யறோம் அப்படிங்கிறது தெளிவாகும். நம்ம ஏன் நம்ம பாஸ்ட் லைஃப்ல நிறைய வந்து செஞ்சிருப்போம். அது செஞ்சு அதுல நிறைய கற்றல் நமக்கு கிடைச்சிருக்கும். அது ஏன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள் கூட நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். இப்போ ஃபாக்ல இருக்கோம்னா நம்ம அந்த கற்றல் ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அது என்னன்னா அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஸ்டெப். அன்லேர்ன்னா நம்ம ஏற்கனவே பழசு நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் கொட்டிடுறது. கொட்டிட்டு அதை ரீலேர்ன் பண்றது. மறுபடியும் புதுசா ரீலேர்ன் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும். புது விஷயங்கள் நிறைய சாதிக்க முடியும். ஸோ வாட் இஸ் யுவர் வேர்ல்டு வியூ? இந்த உலகம் பத்திய உங்க வியூ என்ன அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு கிளியரா கிடைச்சது? நீங்க உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிற வியூ எல்லாம் கரெக்டா கிடைச்சதுன்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நம்ம லைஃப்ல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பிசினஸ்லயும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது இம்பாக்ட் பண்ணும். நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பிசினஸ்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும்னு நம்ம பார்க்கலாம். யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு நம்ம தாட் வந்து அடி ஆழத்துல நம்ம மனசுல இருக்கோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி சர்வீஸ் கொடுப்போம். நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமே வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரானரியா சர்வீஸ் கொடுப்போம். நம்ம வந்து அவங்க கொடுக்குற பணத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். இதுதான் வந்து அதுல இருக்கிற சூட்சமம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்குதான். நீங்க ஒரு நாள் பூரா நீங்க முழிச்சுட்டு இருக்கீங்க, நைட் எல்லாம் தூங்காம முழிச்சுட்டு ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு செய்யும் போது எவ்வளவு சந்தோஷமா செய்வீங்க. அவர் கொடுக்குற ரிசல்ட்டை பத்தி நீங்க கவலைப்படுவீங்களா? அவர் கொடுக்குற பணத்தை பத்தியோ இல்ல அவர் கொடுக்குற அப்ரிசியேஷன் பத்தியோ கவலைப்படுவீங்களா? மாட்டீங்க. கம்ப்ளீட் வேல்யூ கொடுப்பீங்க. அதனால என்ன ஆகும்னா உங்க அவுட்புட்டை யாரும் இம்பாக்ட் பண்ண முடியாது. யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாம அவுட்புட் வரும்போது ஃபேன்டாஸ்டிக் அவுட்புட் வரும். அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும், நிறைய பணம் வரும். அது அடுத்த விஷயம். அது செகண்டரி. ஏன்னா அது பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி நீங்க காலையில ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, காலையில எந்த அலார்ம் இல்லாம யாரும் எழுப்பி விடாம நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்திரிச்சுருவோம்னா, அந்த மாதிரி வேலைய சூஸ் பண்ணோம்னா, நம்ம லைஃப் அட்டகாசமா இருக்கும். இது எல்லாமே வந்து பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம். அட் தி சேம் டைம் உங்க பிசினஸ்க்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோல வர்றதுக்கு எந்த வேலை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம்னு சொல்லுவாங்கல்ல. பரமானந்தம், ஆனந்தம்லாம் வார்த்தைகள் இருக்கு. அது எந்த வேலை உங்களுக்கு குடுக்குது அப்படிங்கிறது, அந்த வேலையை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம பாஸ்ட் லைஃப்ல என்னென்னலாம் பெயின், என்னென்னலாம் அவமானங்கள சந்திச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவமானத்துக்கு பதில் சொல்ற மாதிரியான வேலைகள் இருந்தா நம்ம அட்டகாசமா செய்வோம். அதே மாதிரி அவமானம் வந்து அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது சூப்பரா செய்வோம். ஒரு இங்கிலீஷ் கோச் இருக்காரு. அவர் ஃபேன்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட். ஆக்சுவலா தமிழ் மீடியம்ல இருந்து வந்தவரு. பாண்டிச்சேரியில இருக்காரு. அவரு பேரு வந்து ஜாக்சன். அ ரொம்ப சாதாரண ஏழ்மையான குடும்பம். அவரு வந்து இப்போ இங்கிலீஷ் தான் சொல்லிக் குடுக்குறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா, ஹி இஸ் ஏர்னிங் இன் லேக்ஸ் எவ்ரி மந்த். அது அ ஒரு மோர் தேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அ 10, 15 லேக் ஏர்ன் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். இங்கிலீஷ் கோச்சிங்ல. ஆன்லைன் இங்கிலீஷ் கோச் அவரு. ஆனா, அவரு பண்ண ஆரம்பிச்ச ப்ரொஃபஷன் என்னன்னா, அவரு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடில ஜாப்ல வேலை செஞ்சாரு.
அவர் ஐடி ஜாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு, பட் ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அப்போ அவருக்கு அவர் லைஃப்ல என்ன பெயினா இருந்தது, அவர் என்ன ஓவர் கம் பண்ணாருன்னு பார்த்தாரு. அவர் பெயினா இருந்தது வந்து அவருக்கு லைஃப்ல இங்கிலீஷ் தெரியாம நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் அவருக்கு நிறைய அது சார்ந்த அவமானங்கள் நிறைய. இந்த அனுபவம் எனக்குமே இருக்கு. எனக்கும் நான் தமிழ் மீடியம்ல படிச்சவன். இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு பெரிய சிக்கலா இருந்திருக்கு. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே எனக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. ஃபைனல் இயர்ல தான் வந்து நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில படிச்சேன். ஸோ எனக்குமே ஏகப்பட்ட அவமானங்கள் இங்கிலீஷ் தெரியாதனால. ஆனா அது லேட்டரா தான் தெரிஞ்சது. இங்கிலீஷ் தெரியாம இருக்கிறது வந்து ஒரு அவமானம் கிடையாது. இத வந்து அது நம்ம லாங்குவேஜே கிடையாது. நம்ம எதுக்கு அத வந்து அவமானம் நினைக்கணும். இது ஒண்ணு. ஆனா அந்த அவமானங்கள்லாம் தொடச்செறிஞ்சு நான் இங்கிலீஷ்ல சூப்பரா ஃப்ளூயன்ட்டா பேச ஆரம்பிச்சு, ஃபாரினர்ஸ் கூடலாம் சாதாரணமா பேச ஆரம்பிச்சு, ஃபாரின் கிளையண்ட்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சப்ப, அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இது அவமானம் இல்ல அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு முன்னால நம்ம அந்த ஸ்கில்ல கத்துக்க வேண்டியது இருக்கு. அது மேல கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு. ஸோ, அவரு அந்த இங்கிலீஷ் கோச் வந்து இத வந்து பிசினஸா மாத்தம்போது, அவருக்கு ஏகப்பட்ட ரிசல்ட் அவருக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரிசல்ட். ஈவன் நமக்கு பே பண்ணலைன்னா கூட செய்ய முடியுமா? அப்படிங்கிற மாரியான வேலைகள்லாம் வந்து நமக்கு அட்டகாசமான ரிசல்ட் குடுக்கும். நான் சொன்ன மாரி அவரு இங்கிலீஷ் கோச் அவரு கூட நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்ப அவரு வந்து அ அவரு ஈவன் ஐடில வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுமே, அவங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு அவரு இங்கிலீஷ் சொல்லிக் குடுத்திருந்திருக்காரு. பணம் வாங்காம. கோச்சிங் ஆல்ரெடி அவர் குடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுதான் அவருக்கு அவரோட அ பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது அவருக்கு லேட்டரா தான் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணாரு. சூப்பர். இந்த கடைசி கொஸ்டின் 80ஸ் பர்த்டே இது நெறைய பேர் வாழ்க்கையில, நெறைய மில்லியனர்ஸோட வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட்ட குடுத்திருக்கு. யார் யாரெல்லாம் இந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணீங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் முழுசா எழுதியிருக்க தேவையில்ல. ஏன்னா எனக்குமே அ இந்த கொஸ்டினுக்கு முழுசா ஆன்ஸர் எழுதுறதுக்கு நான் சொன்ன மாரி ஒரு 2, 3 ஆண்டுகள் ஆச்சு எனக்கு. 2, 3 வருஷம் ஆயிருச்சு. யார் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்க? ஏன்னு டைப் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னு டைப் பண்ணுங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். அட்டெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டுக்கள். இது கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கே ஒரு ஸ்டேஜ கிராஸ் பண்ணி தான் போகணும். இத்தன கொஸ்டின கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனா இது சூப்பர் விஷயம். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் இன்னைக்கு அ சும்மா அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஏன்னா இன்னைக்கு அடுத்த அசைன்மென்ட் வந்துருச்சு. 5 மினிட்ஸ் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்னைக்கு குடுக்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் போங்க. 5 மினிட்ஸ் வந்து இந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கங்க. 80த் பர்த்டே எஸ் ஜெகன். ஆமா. 80த் பர்த்டே பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். பட் அதுல யார் யாரெல்லாம் நம்மள என்னென்னலாம் பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம அது யோசிக்கிறது வந்து இன்னும் வித்தியாசமான ஒரு எக்ஸைட்மென்ட்ட குடுக்கும். சூப்பர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் எப்படி வந்து அ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் அ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இது லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா வேணும்னா, எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிருங்க. ஏன்னா ஃபாலோ பண்ண போறோம். சத்யா சார் ஆமா பயம் இருக்கும். ஆரம்பத்துல அது பயமா இருக்கும். எனக்கும் இருந்தது. நீங்க சொல்ற எல்லா ஃபீலிங்கும் எனக்கு இருந்தது. நானே சொன்னேன் இந்த ஃபாகுங்கிறது நமக்கு ஒரு மங்கலான, ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை. அதுவும் ஒரு நல்ல சிக்னல் தான். அ அது மட்டும் இல்லாம, பயம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இயல்பா வர்ற ஒரு ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அதனால இந்த பயம். பட் அது நல்ல விஷயம். அத ஃபீல் பண்ணுங்க. அத ஓவர்கம் பண்ணிறலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
பட் இதை வந்து கோத்ரூ பண்ணணும். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி அதை அனுபவிச்சு, இந்த பயத்தை, இந்த குழப்பத்தை இதெல்லாம் அனுபவிச்சு இதை கிராஸ் பண்ணி வந்தோம்னா லைஃப் லாங்குக்கு மறக்காது. ஸோ நீங்க சொல்ற ஃபீலிங் எல்லாம் வராம ஜஸ்ட் சிம்பிளா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க டீப்பா யோசிக்கலன்னு அர்த்தம். 3 days தாராளமா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நெக்ஸ்ட் நம்ம கோல் செட்டிங்க்கு போவோம். கரெக்டான இதுதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி 3 daysன்னு ஜெகன் கேக்குறாரு, கரெக்டா சண்டேன்னு சத்யா சார் சொல்றாரு. எல்லாரும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 3 days தான் யோசிச்சிருப்பீங்க. நான் சொன்ன கஸ் வந்து கரெக்ட்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. 3 days தான் யோசிச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் சொல்றேன் அதுக்கான ரீசன் என்னன்னு. 3 days தான் நானும் யோசிச்சேன். எல்லாரும் 3 daysக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும்னு யோசிச்சேன். அதுதான் வந்து விசுவலைசேஷனோட பவர். இந்த 3 daysல கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து கோல் செட்டிங் போவோம். கோல் செட்டிங்க்கு இது எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது அப்போ கோல் செட்டிங் நம்ம பண்ணும்போது அது வேற லெவல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ 3 days நிறைய பேர் 3 days யோசிச்சிருக்கீங்க. கிரேட் கிரேட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பிசினஸ்ல இதே மாதிரியான கொஸ்டின்ஸ். பர்பஸ் ஆஃப் பிசினஸ் மெயின் போர்ஷன் ஒரு 1/3 ஃபர்ஸ்ட் 1/4 ஆஃப் அவர் ப்ரோக்ராம் லெவல் 1. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டோம்னா நம்ம லெவல் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே அந்த மெசேஜஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. 14 லெவல்ஸ் இருக்கு ஃப்ரீடம் பிளானர் கிராஸ். இந்த 14 லெவல்ஸ் வந்து ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல ஏகப்பட்ட கோச்சஸ் ட்ரெயினர்ஸ் கிட்ட, இங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற கோச்சஸ் கிட்ட, ட்ரெயினர் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கத்துக்கிட்ட விஷயங்கள்ல வந்து தேர்ந்தெடுத்து, அவங்க எல்லாமே பிஸ்னஸ் கோச்சஸ் கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைல் கோச் கொடுக்குறாங்க, லைஃப் மாஸ்டரி, பிஸ்னஸ் மாஸ்டரியும் இருக்கு, மணி மாஸ்டரி, ரிலேஷன்ஷிப் மாஸ்டரி, இன்டிமசி கோச்சஸ், பீப்புள் மாஸ்டரி, பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்றது, ஹெல்த் மாஸ்டரி, இந்த மாதிரியான எல்லா கோச்சஸ்கிட்டையும் பிக் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும். பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா ஃப்ரீடம் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம எல்லா ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுக்காக பிக் பண்ண ஒரு 14 லெவல் ப்ரோக்ராம் நம்ம ஃப்ரீடம் பிளானர் ஓவரால் ப்ரோக்ராம். ஆக்சுவலா அதுல நம்ம வந்து 4 லெவல்ஸ் பார்க்க போறோம் இந்த 14 daysல. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் இன்னைக்கு. பட் சண்டேக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம சண்டே வரைக்கும் நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் எழுதணும். அதனால சண்டேக்குள்ள. பட் சண்டேன்னு தள்ளி போடாதீங்க. இதுக்கு நான் ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குறேன். 1 hour ஃபிக்ஸ் பண்ணிருங்க. டெய்லி 1 hour உட்காந்து எழுதுங்க. டெய்லி 1 hour அட்டன் பண்ணலைன்னா நம்ம சண்டேக்குள்ள முடிக்க முடியாது. அடிச்சு சொல்றேன். டெய்லி 1 hour ரொம்ப மினிமம். 1 hour நீங்க டெய்லி இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் எழுதுனீங்கன்னா சண்டேக்குள்ள முடிச்சிடலாம். யார் யாரெல்லாம் கமிட்டட்னு டைப் பண்ணுங்க. சண்டேக்குள்ள முடிக்கிறேன், 1 hour டெய்லி கமிட் பண்றேன் அப்படின்னா கமிட்டட்னு டைப் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கமிட்டடா இருக்கீங்க? எல்லா கொஸ்டின்ஸுங்க. ஆமா, எல்லா கொஸ்டின்ஸும். நீங்க பழைய கொஸ்டின்ஸ் பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா கூட உங்க ட்ரீம்ஸ்ல உங்களோட கஸ்டமருக்கு நீங்க என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னு நம்ம பேசணும். கஸ்டமர் எதுக்காக உங்ககிட்ட வராங்கன்னு பேசணும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு சண்டே வரைக்கும் தான் டைம். டெய்லி 1 hour உட்கார்ந்தீங்கன்னா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். கமிட்டட்னு டைப் பண்ணுங்க. சீரியஸா நம்ம வந்து ஒரு அடுத்த லெவல் போறோம் பிசினஸ்ல அப்படின்னா இந்த கமிட்மெண்ட் நமக்கு வேணும். எக்ஸ்ட்ரானரி சக்சஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட் போடணும். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எக்ஸ்ட்ரானரி சக்சஸ் எப்போ வரும்? ஆர்டினரி கமிட்மெண்ட்டுக்கு ஆர்டினரி லைஃப் தான். எக்ஸ்ட்ரானரி கமிட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் எக்ஸ்ட்ரானரி சக்சஸ் வரும். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? சூப்பர். நம்ம இருக்கிறதுலயே
பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் அண்ட் மணி. நம்ம பண்ற பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், we invest in ourselves. நான் இத 5 வருஷமா எனக்குள்ள நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி கத்துக்கிட்டேன். என் கூட டிராவல் பண்ண நிறைய பேருக்கு தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெற்றி செல்வன், இன்னைக்கு இருக்கிற வெற்றி செல்வன் தலைகளா வேற. என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஈவன் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா, ஈவன் அதுக்கு முன்னாடியும் நான் 5 வருஷம் எவ்ரி 5 இயர்ஸ் நான் சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கிறேன். நான் இதை அப்சர்வ் பண்ணேன். இது ஒரு ட்ரைனிங்ல கத்துக்கிட்டேன். எவ்ரி 5 இயர்ஸ் நான் சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடியும் ட்ரைனிங்க்கு பின்னாடியும் வேற. அதுக்கு எக்ஸ்ட்ரானரி கமிட்மெண்ட் வேணும். எக்ஸ்ட்ரானரி கமிட்மெண்ட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட். 100% அடிச்சு சொல்லுவோம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் திருக்குறள்ல இருக்கு, தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. அதை சொன்னா அது ஒரு தனி கிளாஸாவே போகும். அவ்வளவு இது ஒரு தமிழ் இலக்கியங்கிறது வந்து ஒரு வைரச் சுரங்கம். அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம் இன்னொரு நாள்ல. ஓகே, சூப்பர். கமிட்டடா இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யுவர் பிசினஸ் சால்வ் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ்? என்னென்ன ப்ராப்ளம் வந்து உங்க பிசினஸ் உங்க கஸ்டமருக்கு சால்வ் பண்ண போகுது? கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும்னு யோசிங்க. உங்க பிசினஸ் சார்ந்து கஸ்டமர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிங்க. நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இல்ல நம்ம கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸை வச்சு நம்ம வந்து கஸ்டமருக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா, நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். கொடாக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளவு பெரிய ஃபேக்டரி இன்னைக்கு இல்ல. மார்க்கெட் லீடரா இருந்த பிளாக்பெரி இன்னைக்கு இல்ல. எத்தனை பேர் பிளாக்பெரி யூஸ் பண்ணிருக்கீங்க? பிபின் டைப் பண்ணுங்க. பிளாக்பெரி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பிபின் டைப் பண்ணுங்க. இல்ல தெரியும் அப்படின்னாலும் பிபின் டைப் பண்ணுங்க. பிளாக்பெரி பயங்கரமான கிரேஸ் மக்களுக்கு. இன்னைக்கு ஐபோன் இருக்கிற மாதிரி பிளாக்பெரிங்கிறது. ஆனா ஐபோன் நீடிச்சு நிக்குது, பிளாக்பெரி இங்க இல்ல. இன்னைக்கு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணாம எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் கொடுப்பேன், கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன், அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். எஸ்டிடி பூத் வச்சு பயங்கரமா சம்பாரிச்சவங்களா இருக்காங்க. அதே மாதிரி நெட் கஃபே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நெட் கஃபே, ப்ரௌசிங் சென்டர். ப்ரௌசிங் சென்டருங்கிற வார்த்தையே இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எக்ஸாக்ட்லி ஜெகன். நோக்கியா வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள், மார்க்கெட் லீடர். இன்னைக்கு அவங்க ரொம்ப மைன்யூட் போர்ஷன் தான் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. நோக்கியா கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறத கத்துக்கலாம். அவங்க கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கத்துக்கலன்னா நம்ம கண்டிப்பா பிசினஸ்ல இருப்போம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாதான் பிசினஸ்ல இருப்போம். அப்ப நம்ம ஏன் வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் நம்மளாலன்னு நம்ம கத்துக்க கூடாது. ஸோ இத பெரிய ஒரு லிஸ்டா எழுதுங்க. இதை இன்ஃபேக்ட் பிசினஸ்ல டெய்லி ஒரு பிராக்டிஸா கூட வச்சுக்கலாம். வாட் ப்ராப்ளம் டஸ் யுவர் பிசினஸ் சால்வ் ஃபார் யுவர் கஸ்டமர் அப்படிங்கறத வந்து நமக்கு நாம இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம இதுக்கான ஆன்சர் எழுதிக்கலாம். என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். வீட்டுல பிளம்பிங் எல்லாத்துக்கும் பண்ணணும். பிளம்பிங் ஒர்க் இருக்கு. நம்ம போய் ஒரு கடையில கேட்கிறோம், எனக்கு பிளம்பிங் மெட்டீரியல் என்னென்னு பார்த்து அளந்துட்டு இந்த மெட்டீரியல்லாம் இருக்கு அப்படிங்கறத போய் இந்த மெட்டீரியல் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவைகளை போய் நம்ம கடையில ஹார்ட்வேர் கடையில கேட்கிறோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ். ஹார்ட்வேர் கடை வச்சிருக்காங்க, நம்ம கேட்கிற பொருள் எடுத்து கொடுத்துருவாங்க.
இன்னொரு ஹார்ட்வேர் கடை இருக்கு. நமக்கு எது சூட்டபிளான ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் என்னன்னு கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு அவங்க சூட்டபிளான ஐட்டம்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் தான் கரெக்டா இருக்கும், இதோட குவாலிட்டி தான் கரெக்டா இருக்கும், இதுதான் கரெக்டா இருக்குங்கிறத சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ஹார்ட்வேர் கடை இருக்காங்க. சார் நாங்க இது மட்டும் பண்ணல, நாங்களே வந்து பிளம்பிங் பண்ணி கொடுக்குறோம், எங்ககிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, கான்ட்ராக்ட் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம், பிளம்பிங் நாங்களே பண்ணி கொடுக்குறோம், உங்க ரெக்குயர்மெண்ட் என்ன? எனக்கு தண்ணி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு தண்ணி வரணும், என்னோட கிச்சனுக்கு தண்ணி வரணும், இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். பிளம்பிங்ல என்னோட அவுட்லெட் வந்து தண்ணி வந்து சீவேஜ் வந்து வெளியே போகணும், என்னோட ரெக்குயர்மெண்ட் இதுதான். பைப் என்னோட ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது. எனக்கு பைப் வேணும், எனக்கு வேணுமா பைப் தேவையில்லை. என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து சீவேஜ் வெளியே போகணும், தண்ணி தேவையான இடத்துக்கு தண்ணி வரணும், அவ்வளவுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். இதுதான் வந்து கஸ்டமருக்கு தேவை என்னங்கிறதுன்னு யோசிக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சுட்டு நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பைப்பு மட்டும் வித்துக்கிட்டு இருக்கோம். பட் கஸ்டமரை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன வந்து கஸ்டமருக்கு தேவை, என்ன குவாலிட்டி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிப்போம். இன்னும் அதிகமா யோசிச்சோம்னா, இன்ஃபேக்ட் கஸ்டமருக்கு என்ன சொல்யூஷன் தேவை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம அந்த கம்ப்ளீட் பிளம்பிங் கான்ட்ராக்டே நம்ம எடுத்துடலாம். யார் அதிகமா சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? பிளம்பிங் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறவங்களா இல்ல பைப் விற்கிறவங்களா? அஃப்கோர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்தவர் தான். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? ஐன்னு டைப் பண்ணுங்க. சூப்பர். கஸ்டமரோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்கன்னா காம்படிஷனே கிடையாது. நம்ம நினைப்போம் காம்படிஷன் வந்து நமக்கு ஹெவியா இருக்கு இந்த மார்க்கெட்ல அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப இருக்கிற பிசினஸ் வேர்ல்டுல காம்படிஷன்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்மளா உருவாக்கிக்கிறது காம்படிஷன்ங்கிறது. எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. காம்படிஷன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பூல்ல உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாரும் இருக்கிற குளத்துல நம்மளும் வந்து இறங்கி குளிக்கிறோம். நம்ம கலங்கின தண்ணியில தான் குளிக்க முடியும். அந்த குளத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தெளிவான கஸ்டமரை பத்திய தெளிவான புரிதல் வேணும். நம்ம பிசினஸ்ல கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத தேடி தேடி வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, அதிகமா வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு காம்படிஷனே கிடையாது. அதுக்கு அடுத்த கேள்வி, நம்ம ஏன் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம்? வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு கம் இன் டு திஸ் பிசினஸ், திஸ் பர்டிகுலர் பிசினஸ்? உங்களை எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு? கண்டிப்பா மணி இருக்காது. அடிச்சு சொல்லுவேன். நீங்க அப்படின்னா நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்டை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே உங்க கண்ணு முன்னால தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டுல இருந்திருக்கலாம். அதனால நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கலாம். இந்த பிசினஸ் நமக்கு ஈஸியா வரும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அது என்னன்னா நீங்க ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஸோ அதுதான் நமக்கு தெரியும்னு நினைச்சு, அதுதான் நமக்கு சூப்பரா வரும்னு நினைச்சு அதை எடுத்து பண்றீங்க. பட் நீங்க வந்து நமக்கு எது நல்லா வருங்கிறத விட நமக்கு எது பிடிக்கும்னு யோசிக்கிறது வந்து நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து நம்ம வந்து பிசினஸ் அப்ரோச் பண்றோம். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா பிசினஸ்லயும் கஸ்டமருக்கு சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் நம்ம அதை பண்ணலாம். ஆனா எந்த இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்றோம்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? பர்டிகுலரா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? அதுக்கப்புறம் என்னென்னலாம் கோர் வேல்யூஸ் வச்சிருக்கோம்? கோர் வேல்யூஸ்னா வந்து என் பிசினஸ்ல நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பிரைஸ், இந்த பிரைஸுக்கு மேல நான் போக மாட்டேன், பிசினஸ்ல வச்சிருக்க மாட்டேன், இதுதான் என்னோட பிரைஸ், மேக்ஸிமம் பிரைஸ் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று வச்சிருப்போம். மேக்ஸிமம் பிரைஸ், ஆன் டைம் டெலிவரி கொடுக்கணும்னு வச்சிருப்போம். இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நிறைய நம்ம வச்சிருப்போம். அது என்னன்னு எழுதுங்க, கண்டுபிடிங்க. நம்ம என்னன்னாலும் நம்ம பிசினஸ் இப்ப இருக்கிற வேல்யூ, நீங்க புதுசா நீங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எழுத வேண்டாம். தெளிவா நான் சொல்றேன், இப்ப ஏற்கனவே நீங்க என்னென்ன வேல்யூஸ் வந்து உங்க பிசினஸ் ரன் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராக்டிசஸ், அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதுங்க.
அதுக்கு அடுத்த விஷயம், நீங்க உங்க இண்டஸ்ட்ரியில இல்ல உங்க சொசைட்டில என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ண போறீங்க இந்த பிசினஸ் மூலமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் எழுதுங்க. இந்த கேள்வியை நம்ம அடுத்த செஷன்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை. ஸோ இத இத சிம்பிளா இதை முடிச்சுக்கிறேன் நான். அடுத்தது வந்து இந்த பிசினஸ் அகைன் இந்த பிசினஸ் மூலமா என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு இருக்கணும் லாங் ரன்ல. இதுக்கு அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் முக்கியம்தான். பட் இதை வந்து ஒரு உங்களை விசுவலைஸ் பண்ற மாதிரி விசுவலைஸ் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். உங்க பிசினஸ் நீங்க வச்சிருக்கிற கோல் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ் எப்படி இருக்கும், எந்த லெவல்ல இருக்கும் உங்க பிசினஸ்? உங்க வியூ வந்து எழுதுங்க. அதாவது ஆஃப்டர் 10 இயர்ஸ் இருக்கலாம், ஆஃப்டர் 5 இயர்ஸ் இருக்கலாம். இந்த பிசினஸ் வந்து எப்படி இருக்கும்? நான் என்னோட கோல் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன்ப்பா, என்னோட ட்ரீம் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், இப்போ என் பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க பிசினஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பீங்கிறது கேள்வி இல்ல, அந்த பிசினஸ் ஓவராலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. யார் வந்து இந்த பிசினஸ் வந்து வளரும் போது பெனிஃபிஷரிஸ் யார் யாரெல்லாம்? உங்க பிசினஸ்ல யாருக்கு பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும்? அதே மாதிரி அவங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கு? உங்க பிசினஸ் மூலமா அவங்க லைஃப்ல என்ன இம்பாக்ட் இருக்கு? உங்க பிசினஸ் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வேரி ஆகுது? யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? யூஎஸ்பின்னு டைப் பண்ணுங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கண்டிப்பா இது தெரியும். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது தெரியும். நம்ம பிசினஸோட தனித்தன்மை, ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். மத்தவங்க பண்ற மாதிரி நம்ம பிசினஸ் இல்லாம நம்ம கிட்ட நம்ம பிசினஸ்ல தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பிசினஸ் அதே பிசினஸ் வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, அத நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். அது வந்து தனித்தன்மை. இப்ப நம்ம அமேசான் பத்தியே பேசணும். அமேசான் பத்தி அவங்க என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறது பேசணும். ஏகப்பட்ட வேல்யூஸ் அமேசான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன காம்படிஷனே கிடையாது. இந்த மாதிரி அமேசான் மாதிரி யாராவது பிசினஸ் பண்றாங்களான்னா பிளிப்கார்ட் பண்றாங்க. பட் அது கிட்ட வர முடியுமே தவிர அமேசான் அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது. அமேசான் அளவுக்கு அவங்க வேல்யூ கொடுக்காததுதான் அதுக்கு காரணம். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? ஏன் நம்ம அமேசான் எப்பவும் போயிட்டு இருக்கோம், பிளிப்கார்ட் போகாம? பிளிப்கார்ட் இத்தனைக்கு இந்தியன் கம்பெனி, நமக்கு கனெக்ட் அதிகமா இருக்கும். பட் இவங்க கொடுக்குற வேல்யூ அளவுக்கு அவங்க வேல்யூ கொடுக்கறது இல்ல. இந்த பிசினஸ் நம்ம எப்படி டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கிறோம் நம்ம காம்படிட்டர் கிட்ட இருந்து அப்படிங்கிறது வந்து வேல்யூஸ் தான் காரணம். முக்கியமான காரணம் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோங்கிறது. நீங்க வந்து வேல்யூஸ் வந்து உங்க வேல்யூ மேஜிக்கா இருக்கணும். லாஜிக் வேல்யூவே கொடுக்க கூடாது. லாஜிக்கல் வேல்யூன்னு என்ன? என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு யோசிக்கிறது, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு யோசிக்கிறது, அதை லிமிட் பண்ணிக்கிறது. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் லிமிட் பண்ணிக்கிறது நம்மளே. அது இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் நிறைய வந்து நம்ம வேல்யூ கொடுக்கறதுல வைக்க கூடாது. நீங்க மேஜிக் வேல்யூ கொடுக்கணும் உங்க கஸ்டமருக்கு. உங்க பிரைஸும் உங்க சர்வீஸும் மேட்சே ஆகாம இருக்கும். எங்கேயோ இருக்கும் சர்வீஸ், பிரைஸ் வந்து மேட்ச் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி மேஜிக் வேல்யூ கொடுக்கணும் கஸ்டமருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபேமிலியோட போய் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம்னா ஒரு 3000 ரூபாய் இல்லாம சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் ஃபேமிலியோட ஒரு நாள் சாப்பிட்டோம்னா, ஒரு டின்னர் சாப்பிட்டோம்னா நல்ல என்ஜாய்மெண்ட், நல்லா இருக்கும். ஒரு 3000 இல்லாம சாப்பிட முடியாது. ஒரு பெரிய ஃபேமிலியா இருந்தாங்கன்னா 3000 மினிமம் வந்துடும். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு டின்னர் சாப்பிடுறோம், நல்ல ரெஸ்டாரண்ட், ரினோன் ரெஸ்டாரண்ட், நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க. எவ்வளவு நாள் நேரத்துக்கு வரும் நமக்கு அந்த என்ஜாய்மெண்ட்?
சாதாரணமா ஒரு டீசெண்டான ரெஸ்டாரண்ட்லயே அந்த அளவுக்கு சார்ஜஸ் வந்துருது. ஸோ இதை நான் வந்து இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மேஜிக் வேல்யூங்கிறது யார் யாரெல்லாம் வந்து நான் கொடுக்குற இந்த கோர்ஸ் வந்து 14 days கோர்ஸ் வந்து 2,999 சார்ஜ், ஆக்சுவலா நார்மல் சார்ஜ். இந்த 2,999 சார்ஜே வந்து இது வந்து நான் கொடுக்கறது ஒரு மேஜிக் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறீங்களா? எம்வின்னு டைப் பண்ணுங்க. அப்படி நினைச்சா எம்வி ஜென்யூனா நினைச்சீங்கன்னா டைப் பண்ணுங்க. இதுல லாஜிக்கே இல்லாம வேல்யூ வந்து மேஜிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர கான்செப்ட். அது புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்க பிசினஸ்ல இந்த மாதிரி மேஜிக் வேல்யூஸ் கொடுங்க. கஸ்டமரை எஜுகேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம ஒரு பிசினஸ் எடுத்துக்கலாம். யாராவது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ்ல ஒரு சின்ன மேஜிக் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு டிஸ்கஷன் தான், பிரெயின் ஸ்டார்மிங். சூப்பர் சத்யா சார், சொல்லுங்க. உங்க பிசினஸ்ல என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுல என்ன மேஜிக் வேல்யூ ஆட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நீங்க இப்போ வந்து நான் லாஜிஸ்டிக்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கண்டெய்னர் வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சப்போர்ட். இதுல மேஜிக்கல் வேல்யூன்னா நான் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல நான் வந்து அடிஷனலா என்ன பண்ணுன்றது நானும் அதை பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சொல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இது பிரெயின் ஸ்டார்மிங் தான். நானுமே இப்போ கேட்கறது, இப்போ நான் சொல்ற பதிலுமே வந்து பிரெயின் ஸ்டார்மிங் தான். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்கிட்ட இதுக்கான ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரல, எதுவுமே என்கிட்ட இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சிஹெச்ஏ லாஜிஸ்டிக்ஸ் ஃப்ரைட் ஃபார்வர்டிங், அதோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும் அவ்வளோ. இல்லை, இப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா மேஜிக்கல் வேல்யூ பத்தி இப்போ யோசிக்கும் போது நான் ஏன் நம்ம வந்து எனக்கு ரொம்ப நாளா இந்த மைண்ட்ல இருக்கு. அதாவது ட்ராக்கிங் வந்து எல்லாருமே இப்போ ஜிபிஎஸ்ல கனெக்ட் ஆயாச்சு. அதாவது சின்ன சிப்பு மாதிரி நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ணி ஒரு லோ வேல்யூ சிப்பு மாதிரி ரெடி பண்ணி நம்ம கன்சைன்மெண்ட்ல ஆட் பண்ணிட்டா அது நம்மளாலே நம்ம ட்ராக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க முடியும்னு ஒரு மைண்ட்ல இது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அது வந்து இன்னும் அதுக்கான இது பண்ணிட்டு இருக்கு. நான் என்னோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களா உங்களுக்கு? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் வரும். அது ஏன்னா வந்து நான் அதுக்குன்னு ஒரு ஜிபிஎஸ் சிப்பு நான் ரெடி பண்ணணும். இப்போ நான் பண்றேன், இப்போ மாசத்துக்கு நான் ஒரு 200 கன்சைன்மெண்ட் பண்றேன்னா 200 கன்சைன்மெண்ட் நான் சிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணணும். அதெல்லாம் வந்து அது பண்ணி யோசிச்சுட்டு இருக்கு. அது எப்படி அதை ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஒன்ஸ் சக்சஸ் ஆச்சுன்னா இட்ஸ் பீயிங் எ வெரி குட் பிசினஸ் ஃபார் மீ. ஸ்டாப் பண்ண வரும் சார். இருக்காங்க ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில, நான் என்னால கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான பர்சன்ஸ் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கான கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னன்னா இது வந்து 2 பார்ட் இருக்குங்க. இதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வித் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வித் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கொடுக்கணும்னா எப்ப கொடுக்கணும்னா, எக்ஸ்ட்ரானரியா நீங்க வேல்யூ கொடுத்து அந்த கஸ்டமர் உங்க வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து நீங்க கொடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாதிரியான பிரைசிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரைசிங் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்தப்போ, ஏன்னா உங்க வேல்யூ அவங்க புரிஞ்சிடும். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வேல்யூ கொடுக்கணும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுக்குற வேல்யூஸ் மட்டும் நீங்க கொடுக்கலாம். இப்ப இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன வேல்யூஸ் கொடுக்க முடியுமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க தாராளமா கொடுக்கலாம். உங்க கஸ்டமர்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். அவங்க பிசினஸ் உங்ககிட்ட இருக்கும். என்னென்ன பிசினஸ்ல எல்லாரும் இருக்காங்கிறது கண்டிப்பா இருக்கு. சூப்பர். இப்ப நீங்க நிறைய இம்போர்ட் வந்து அங்க அடுத்த கண்ட்ரிஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இங்க இருந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு போகுது, இல்ல இம்போர்ட் கன்சைன்மெண்ட்டும் இருக்கு. உங்க கஸ்டமரோட ப்ராடக்ட்டுக்கு எந்த கண்ட்ரில டிமாண்ட் அதிகமா இருக்கு, எந்த கண்ட்ரில ஈஸியா வந்து அவங்க இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பெனிஃபிட் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அதிகமா இருக்கு, அந்த கஸ்டமர் கிளஸ்டர் வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் கண்டிப்பா முடியும். உங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க்கு இத வந்து ஒரு அழகா ஒரு அசெட்டா கிரியேட் பண்ணிடணும். இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பண்ணுனீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட இந்த கேட்டலாக் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட லிஸ்ட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரில அதிகமான ரெக்குயர்மெண்ட் இருக்கு, பிசினஸ் எந்தெந்த கண்ட்ரில சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கஸ்டமர் கிளஸ்டர் என்ன, கான்டாக்ட்ங்கிறது அடுத்தது எக்ஸ்ட்ரானரி வேல்யூ ஆகும். கான்டாக்ட்லாம் கொடுத்தீங்கன்னா
பட் அதை கூட அப்புறமா வச்சுக்கலாம். கான்டாக்ட் கொடுக்கறது கூட அப்புறமா வச்சுக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரானரி வேல்யூவா இருக்குமா? மேஜிக் வேல்யூவா? மேஜிக் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மேஜிக் வேல்யூ. இந்த மாதிரி நம்ம பிரைன் ஸ்டார்ம் பண்ணோம்னா ஏகப்பட்ட மேஜிக் வேல்யூ லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு கொடுக்கலாம். நீங்க இப்போ இன்னைக்கு வந்து ட்ராக்கிங் ரொம்ப பேசிக் ஆயிடுச்சு. லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில ட்ராக்கிங் நான் கொடுக்குறேங்கிற வேல்யூ எல்லாம் வந்து நம்ம ஒரு வேல்யூவாவே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரும் ட்ராக்கிங்ல இருக்காங்க. ட்ராக்கிங் இல்லாத ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனியே கிடையாது. அது ஏன்னா பேசிக்ஸ் ஆயிருச்சு. ஒரு நாள் லக்ஸுரியா இருக்கிறது. நான் மீன் பண்ணது வந்து எல்சிஎல் கன்சைன்மெண்ட்ல சின்ன சின்ன ஸ்மால் பார்சல் சர்வீசஸ் அதுல வந்து நம்ம கண்டெய்னரா தான் போகும். அது வந்து எண்டு வரைக்கும் நான் போட்டு கஸ்டமரோட டோர் வரைக்கும் கொடுக்கும்போது நான் அந்த சின்ன கன்சைன்மெண்ட்ல நம்ம இதை ஆட் பண்ணோம்னா என்னோட பார்சலை நான் ட்ராக் பண்றேன். இப்போ அமேசான்லாம் எப்படி பண்றானோ அதே மாதிரி என்னோட இது பண்றது. கண்டிப்பா பண்ண முடியும். நான் 100% எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு பண்ண முடியுங்கிறதுல. ஆனா இந்த வேல்யூ நீங்க கொடுக்குறப்போ உங்களுக்கு பிரைசிங் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். ஆமா, எக்ஸ்ட்ரானரியா வேண்டியதில்லை. நீங்க இதுக்கு ரீசனபிள் பிரைசிங் வைக்கணும். அந்த ரீசனபிள் பிரைஸ் கஸ்டமர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும்னா நீங்க அதுக்கு முன்னாலே நீங்க வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை விட்டு கஸ்டமர் எங்கேயுமே போக மாட்டாங்க. இப்போ அந்த வேல்யூ அதிகமா இருக்கிறது கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா காம்படிஷன்ல நிக்க முடியாது ஆமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் அதை பண்ண காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஏன்னா என்னோட பெரிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம அது வந்து அவ்வளோ சர்வசாதாரணமா பண்ணிட்டு போயிடும். இப்ப சங்கர்ஸ், டிபி சங்கர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அவங்க எல்லாம். ஸோ அது மாதிரி எம்என்சிஸ் வந்து நான் பயங்கர பெரிய இதுல இருக்கேன். எம்என்சிஸ் வந்து மைன்யூட்டான விஷயங்கள் யோசிக்கவே மாட்டாங்க. கஸ்டமரோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கஸ்டமர் வந்து ஒரு கண்டெய்னர் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர் திடீர்னு அடுத்த மாசத்துல இருந்து இல்ல ஒரு 10 மாசம் போகட்டும், ஒரு 5 மாசம் போகட்டும், ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு 10 கண்டெய்னர் உங்களால நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனால பண்ண முடியுதுன்னா அது வந்து சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஸோ உங்க கஸ்டமருக்கு நீங்க அந்த மாதிரியான வேல்யூ, எம்என்சிஸ் வந்து திங்கே பண்ணாத மாதிரியான வேல்யூஸ், அவன் வந்து மைன்யூட்டான திங்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்க பிசினஸ்ல மைன்யூட்டான திங்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது கஸ்டமருக்குன்னு உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும்போது, அவங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேல்யூ கொடுக்கும்போது அவங்க பிசினஸ் ஆப்வியஸா இம்ப்ரூவ் பண்ணா உங்ககிட்ட தான் வருவாங்க. இது அதே மாதிரி கஸ்டமருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுங்க. கம்ப்ளீட்டா எல்லா வேல்யூவும் ஒன்னா கொடுத்துட்டு அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. நீங்க ஒரு கண்ட்ரியா கொடுங்க. இந்த கண்ட்ரில அதிகமா இருக்கு, இந்த கண்ட்ரில இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்காங்க, இந்த பர்டிகுலர் லொகேஷன் அதிகமா இருக்காங்க கஸ்டமர்ஸ். நீங்க இப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் உங்களால ரீச் பண்ண முடியும். இப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதை கொடுத்து அவங்க நிறைய பேர் எடுத்துக்க கூட முன் வராம இருக்கலாம். பட் நீங்க அந்த வேல்யூ கொடுத்து பாருங்க. இது ஒரு மேஜிக் வேல்யூவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா எம்வின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மேஜிக் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஜெகன் அன்மியூட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ வெற்றி ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோட பிஸ்னஸில் வந்து மேஜிக் வேல்யூஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, சொன்ன மாதிரி அதாவது யூஎஸ்பி அவங்க நம்ம நிறையா கிளைண்ட்ஸ் அதனாலேயே வந்து எனக்கு நான் எடுக்க மாட்டேன். ஆக்சுவலி அந்த வேல்யூஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீமியம் கிளைண்ட்ஸோ சரி அவங்க மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேல்யூ கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ கொடுக்கணும்னா அது கஷ்டம். அந்த மேஜிக் வேல்யூங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டி அவங்களுக்கு அது புரியணும். கண்டிப்பா புரிஞ்சவங்க தான் க்ரோ ஆவாங்க. மேஜிக் வேல்யூவோட ஒத்து புரியாதவங்க க்ரோ ஆக மாட்டாங்க. அது அவங்க ப்ராப்ளம் ஆயிரும் ஆக்சுவலா. பட் இது கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மேஜிக் வேல்யூவோட ஒர்த்த தெரிஞ்சுக்கிற கஸ்டமர் மட்டும் தான் உங்களுக்கு வருவாங்க. நம்ம என்னதான் நம்ம வந்து பிசினஸ் க்ரோ ஆனாலும், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு 10 இயர்ஸா நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோச்சிங் வந்து 10 இயர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட நான் ஹேண்டில் பண்றது வந்து என்கிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 கோச்சஸ் எனக்கு கீழே ஒர்க் பண்றாங்கன்னா கூட நான் அட் அ டைம்ல 1 மில்லியன் கஸ்டமருக்கு மேலேயே நான் ஹேண்டில் பண்ணிட முடியும். பட் உலகம் அதை விட பெருசு இல்லையா? உங்களுக்கு நீங்க கொடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிற கஸ்டமர்ஸ் போயிட்டே இருப்பாங்க.
ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற மாதிரி உங்களுக்கு உங்க வேல்யூ புரிஞ்சுக்கிற கஸ்டமர் உங்களுக்கு வந்துருவாங்க கண்டிப்பா. ஸோ மேஜிக் வேல்யூ எப்படியோ ஒரு 3 இயர்ஸ் பக்கம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து வளர்றதுக்கு ஒரு 2 to 3 வருஷம் கண்டிப்பா ஆகும். அது மட்டும் நம்ம வேல்யூ செட் பண்ற மட்டும் ஆக்சுவலி அந்த பேஷன்ஸ் வேணும். நம்மளுக்குமே வந்து அந்த பேஷன்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருமே என்னத்த பண்றோம்னா எல்லா கிளைண்ட்ஸுமே நம்ம கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாம எஸ் நம்மளுக்குன்னு ஒரு கைடன்ஸ் அது வர மட்டும் we have to wait. நம்ம அங்க டிசைட் பண்ணணும். we have to be deciding பர்சனா அங்க இருந்து நம்ம வந்து அந்த நம்ம சூஸ் பண்ணணும் கிளைண்ட்ஸ். அப்பதான் நம்ம பிசினஸ் க்ரோ ஆகும். சூப்பர் சூப்பரா சொன்னீங்க. ஸோ இந்த மேஜிக் வேல்யூ வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எக்ஸ்ட்ரானரியான ரிசல்ட்ஸ் வரும். இந்த ஃபினான்சியல் சக்சஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க பிசினஸ்ல என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? உங்க ஃபினான்சியல் சக்சஸ் வந்துருச்சு, நீங்க எதிர்பார்த்த ஃபினான்சியல் சக்சஸ். ஆனா இப்ப நான் வந்து பிசினஸ்ல என்னென்னலாம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க பிசினஸ் நீங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப மாத்த முடியும் உங்களால. ஏன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்சியல் சக்சஸ் இருக்கு. அப்ப என்னென்னலாம் மாத்த நினைப்பீங்க அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சரா எழுதுங்க. அடுத்த கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, கடைசி கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு லெகசி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி என்ன லெகசியை வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க? உங்க உங்க பிசினஸ பத்தியான என்ன பிம்பம் வந்து உங்களுக்கு வந்து காலகாலத்துக்கும் உங்களை இந்த இண்டஸ்ட்ரியில நீடித்து நிலைக்க வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பிம்பம் என்னங்கிறத டைப் பண்ணுங்க. நம்ம இல்லாத போகும் காலகாலத்துக்கும் நம்ம பிசினஸ் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ ஜெகன் கேட்ட கேள்விக்கு இப்போ நம்ம வந்து ரெசிலியன்ஸ் பத்தி நம்ம பேசணும். ஒரு 3 இயர்ஸ் நிலைச்சிருந்தோம்னா நம்ம பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம் அப்படிங்கறத பேசணும். ரெசிலியன்ஸுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது, இந்த அட்வர்சிட்டி கோசன்ட்டுக்கு முக்கியமானது நான் என்ன சொன்னேன்? நம்மளோட பிசினஸ்ல நமக்கு இருக்கிற ஆர்வம் என்ன அப்படின்னு. யூனிவர்ஸ் நமக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. அது கொடுத்ததை நம்ம சரியா புடிச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். புடிச்சிட்டோம்னா அது நம்மளை கொண்டு போயிடும். நம்ம எதையும் நம்ம வந்து முயற்சி பண்ணி சிரமப்பட்டு நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம பூனை கதை சொன்னோம் இல்லைங்களா? பூனை கதை வந்து எப்படின்னா, பூனை வந்து நம்ம தேடி தேடி ஓடினாலும் பிடிக்க முயற்சி பண்ணாலும் பிடிக்க முடியாது. ஆனா சாதாரணமா கருவாடும் பாலும் வச்சோம்னா வந்து மடியில உட்காந்துக்கும். அந்த மாதிரி இப்ப ஆம கதை ஒண்ணு சொல்றேன். உலகத்திலேயே வேகமா பயணிக்கக்கூடிய விலங்கு எது? விலங்குன்னு இல்லை, நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். பறவைகள் இல்ல உயிரினம் எது வேகமா உலகத்திலேயே பயணிக்கக்கூடிய உயிரினம்? நான் இந்த கேள்வி வந்து இன்னொரு செஷன்ல கேட்டேன். மனிதன் சொன்னாங்க. மனிதன் உண்மைதான், வேகமா பயணிக்கக்கூடியது. ஃபிளைட்ல போறான். மனிதன் தான் வேகமா பயணிக்கக்கூடிய விலங்கு. அதுவும் சரிதான், உயிரினம். ஆனா மைண்ட் கிடையாதுங்க, உயிரினம். ஃபால்கன் இருக்கலாம். ஃபால்கன் வந்து வேகமா பயணிக்கலாம். ரொம்ப தூரத்துக்கு, நீண்ட தூரத்துக்கு வேகமா பயணிக்கக்கூடிய, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. ஃபைண்டிங் நீமோ படம் யார் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? FN டைப் பண்ணுங்க. ஃபைண்டிங் நீமோ. சூப்பர். ஃபைண்டிங் நீமோ. அதுல ஒரு உயிரினம் வேகமா பயணிக்கும், அதை பத்தி பேசியிருப்பாங்க. என்னது? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமை தான் உலகத்துல வேகமா பயணிக்கும், ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு. ஃபால்கன் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் வேகமா பயணிக்கும், டவுட்டே கிடையாது. சீட்டா அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஓடும், ஓடி ஓஞ்சிரும். லாங் டிஸ்டன்ஸ்ல வேகமா பயணிக்கக்கூடியது வந்து ஆமை. யார் யாருக்கெல்லாம் புதுசா இருக்கு? எம்பின்னு டைப் பண்ணுங்க. மைண்ட் ப்ளோயிங். ஆமை தான் வந்து மெதுவா போகும்னு நினைப்போம், ஆமை தான் வேகமா பயணிக்கும். ஃபைண்டிங் நீமோல வரும் ஆமை. எப்படின்னா ஆமை எப்படி பயணிக்கும் வேகமா? கடல்ல இருக்கிற நீரோட்டங்கள் வந்து வேகமா ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு, கடல் ஆழத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில நீரோட்டம் இருக்கும். நம்ம எப்படி நீரூற்றுக்கள் இருக்கோ அந்த மாதிரி நீரோட்டங்கள் இருக்கும்.
கடலை மேல இருக்கிற அலை வந்து அது நீரோட்டம், அதை சொல்ல, அந்த நீரோட்டம் இல்லை. கடல் ஆழத்துல இருக்கிற நீரோட்டம், ஆழ்கடல்ல இருக்கிற நீரோட்டம் வந்து ஒரு கண்டத்துக்கும் இன்னொரு கண்டத்துக்கும் கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்பேஸ் பாத்து மாதிரி இருக்கும். அது வந்து அதுல ஆமை வந்து அதுல டிராவல் பண்ணும். அந்த நீரோட்டத்தோட போய் அந்த ஆமைகள் கூட்டமா நின்றும். அந்த ஆமைகள் தான் வந்து ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு டிராவல் ஆகி வந்து மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணும். வந்து முட்டை வச்சுட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சோட சேர்ந்து மறுபடியும் அது வேற கண்டங்களுக்கு திருப்பி போகும். அதோடைய தமிழ்நாடு முக்கியமா இது மிகப்பெரிய ஒரு ஆமைகளின் புகலிடம். என்னன்னா தமிழ்நாட்டுல பிறக்கிற ஆமைகள் தான் வந்து உலகம் பூரா அதிகமா டிராவல் ஆகுது. இங்கதான் நிறைய வந்து குஞ்சு பொறிச்சு தமிழ்நாட்டுடைய நம்ம குணக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா. ஆக்சுவலா இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளா குணக்கடல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தது. ஆமைகளுக்கும் தமிழருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. குணக்கடல் அப்படிங்கிறது வங்காள விரிகுடா, தமிழர்களுடைய பெயர். அது குணக்கடல். இந்த வங்காள விரிகுடாவை குணக்கடலை சோழர்களின் ஏரின்னு சொல்லுவாங்க. சோழர்களுக்கு அது ஏரி மாதிரியா, கடல் மாதிரியே கிடையாது. சாதாரணமா கடந்து போவாங்க. ராஜராஜ சோழன் வந்து இலங்கையிலிருந்து யானையிலேயே வந்த கதையெல்லாம் இருக்கு. யானை கடல்ல நீந்து வரும். அது யானை மேலே ஏறி யானையிலேயே அந்த கடல் வழியா ராஜராஜ சோழன் வந்த கதையெல்லாம் இருக்கு. அப்ப இருந்த இலங்கையில இருந்து. இப்ப இலங்கையும் அவங்கதான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆமைகளும் வந்து வேகமா பயணிக்கக்கூடியதுங்கிறது தமிழர்கள் கண்டுபிடிச்சு, அது நீர் வழியா எந்த நீர் வழியா பயணிக்கும் நீரோட்டத்தை கண்டுபிடிச்சு, ஆமைகளை வச்சு நீரோட்டத்தை கண்டுபிடிச்சு அதன் வழியா அதிகமா பயணிச்சாங்க. இப்ப இது ஏன் சொல்றேன்னா, இந்த நீரோட்டம் மாதிரி ஆமைகளுக்கு இருக்கிற அந்த நீர்வழித்தடம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் போய் பிடிச்சிட்டோம்னா அது நம்ம தூக்கிட்டு போயிடும். ஃபைண்டிங் நீமோ படம் இருந்ததுன்னா, அந்த வீடியோ கிளிப்பிங் இருந்ததுன்னா நான் வந்து ஷேர் பண்றேன். யூடியூப்ல இருந்து எடுத்து ஷேர் பண்றேன். அதை பாருங்க. இந்த நீரோட்டம் எப்படி ஆமைகளை தூக்கிட்டு போகுதுன்னு. ஜாலியா எந்த விதமான எஃபர்ட்டும் போடாம ஆமை நீர்வழித்தடத்துல போயிடும். அது எந்த கண்டத்துக்கு அது போகணுமோ அந்த கண்டத்துக்கு அதை கொண்டு போய் சேர்த்தும். அந்த நீர்வழித்தடம் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு நீர்வழித்தடம் இருக்கு. நம்மளும் ஜாலியா டிராவல் பண்ணலாம். அந்த பர்பஸை கண்டுபிடிச்சோம்னா, நீங்க இதெல்லாம் ஆழமா உட்காந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் எழுதுங்க. நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் கண்டுபிடிச்சிடலாம். 3 வருஷம் என்ன 300 வருஷம் நம்ம இருந்தாலும் இந்த பிசினஸை கைவிட மாட்டோம். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? 300ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. சாரி, இன்னைக்கு வந்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு அதிக டைம் கொடுக்க முடியல. 2 நிமிஷம். யாரையாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னா டக்குன்னு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஜெயண்ணா சொல்லுங்க சொல்லுங்க. வெற்றி, இந்த கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம சண்டேக்குள்ள முடிச்சுக்கணுமா இந்த கொஸ்டின்? ஆமா, சண்டேக்குள்ள முடிச்சிடணும். நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு கூட அதை பண்ணலாம். அது ஒர்த் அந்த அளவுக்கு. அடிச்சு சொல்லுவேன் நானு. நீங்க உட்காந்து ஒரு 1 hour உட்காந்து ஆழமா யோசிங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் எழுதுங்க. வந்துடும், ஆன்சர் வந்து எழுதுங்க. மாத்திக்கலாம். ஆன்சர்ஸ் வந்து திருப்ப மாத்திக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி அது சொன்ன மாதிரி ஒரே ஆன்சர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கோணத்துல பார்ப்போம். அடுத்த டைம் பார்க்கும்போது வேற ஆன்சர் வரும். ஒரு கொஸ்டின் நிறைய ஆன்சர்ஸ் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. சத்யா சார் என்னமோ சொல்ல வர்றீங்க? இல்ல, நீங்க இந்த கொஸ்டின் மாத்திக்கலாம்னா அது நீங்க அதை கைட் பண்றேன்னு அதுக்கப்புறம் அது மாதிரி சொல்றீங்களா, இல்ல அதை டியூன் பண்றது? இல்ல, இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் மாறுங்கிறேன் நான். ஓ, ஓகே. இதே கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வைங்க. இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு 1 மில்லியன் டர்ன் ஓவர் பண்றீங்க ஆனுவலி அப்படின்னா, $1 மில்லியன் ஆனுவல் டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா, நீங்க இன்னைக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும்.
நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு 10 மில்லியன் போயிருச்சு இல்ல 100 மில்லியன் உங்க டேர்ன் ஓவர் போயிருச்சுன்னா அப்போ உட்காந்து எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் வரும். வேற மாதிரி புதுசா இருக்கு உங்களுக்கு. இந்த நம்பர்ஸ் கேள்வி மட்டும் மாறும்ன்றீங்க. கண்டிப்பா புதுசா நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்சர்ஸும் புதுசா வரும். இது வந்து ஒரு நமக்கு பொக்கிஷம் மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரூவன் கொஸ்டின்ஸ், நான் உருவாக்கின கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த விளக்கங்கள் வேணா நான் கொடுக்குற விளக்கங்களா இருக்கும். இந்த ஆமை, இந்த கடல், இந்த மாதிரி கதைகள்லாம் நான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான், நான் ஒன்றும் புதுசா கொடுக்கல. இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோமா வெற்றி? இதை எழுதி டிஸ்கஸ் பண்ணுவோமா? தாராளமா பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோமானா நமக்கு அதுக்கான டைம் இருக்காது. ஆக்சுவலா 14 டேஸ்ல 14 ஹவர்ஸ் நம்ம பயங்கர டைட்லி பேக்டு ப்ரோக்ராம் தான். சூப்பர். வேற யாரும் ஏதாவது கொஸ்டின்ஸோ இல்ல உங்க ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலோ தாராளமா ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். ஏன்னு கேட்டா நிறைய முகூர்த்தம், நிறைய பேர்த்துக்கு வந்து ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ.